அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம சேனல்ல குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில காலபுருஷன் 8வது ராசியான விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்ம போட போகிற அடுத்தடுத்து ஒரு வீடியோவும் நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த வீடியோவில் பார்க்குற வீடியோங்களை உங்களுக்கு ஏதாவது புரியல, ஏதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தயவு செஞ்சு கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோவுக்கு எப்படி பண்ணலான்னு ஒரு கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு ஈஸியாக இருக்கும் அது நமக்கு. அதனால் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே கமெண்ட் நீங்கள் தெரிவிக்கலாம். கமெண்ட் நீங்கள் நிறைய சொன்னால் தான் எனக்கு அடுத்தடுத்து பேசுறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ஆதரவு கொடுத்து வர அனைத்து நல்வுள்ளங்களுக்கும், இனிமேல் ஆதரவு கொடுக்க போகிற மற்ற நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எல்லாம் வல்ல எம்பெருமானின் அனுகிரகத்தால இப்ப நம்ம விருச்சிக ராசியை பத்தி பேச போறோம். குரு பயிற்சி ஒவ்வொரு வருஷமும் வர பயிற்சி. அதிகமான பயிற்சின்னா சனி பகவான் 2.5 வருஷம் எடுத்துப்பார். அடுத்து ராகு கேது 1.5 வருஷம் எடுத்துப்பாங்க. அடுத்து குரு 1 வருஷம் எடுத்துப்பார். இதுல நவகிரகத்துல தனகாரகன், புத்திரகாரகன், பூர்வ ஜென்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தான் குரு பகவான். இவருக்கு இன்னொரு பேர் பிரகஸ்பதின்னு இருக்கு. இவருடைய கிழமை உங்களுக்கு தெரியும், வியாழக்கிழமை. க்ஷேத்திரம் ஆலங்குடி. கொண்டக்கடலை மாலை அவருக்கு விசேஷமான ஒரு மாலை. ஜாதகத்துல 16 வருஷம் குரு தசை. அவருடைய மனைவி பேர் தாராதேவி. தனுசு ராசி, மீனராசி 2 ராசிக்கு அதிபதியான குரு. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அப்படிப்பட்ட சுபகிரகம், தெய்வ சங்கல்பம் பூரா குரு தாங்க. கல்யாணம் ஆகணுமா குரு பார்வை, குழந்தை பிறக்கணுமா குருவோட அனுகிரகம், பணம் கிடைக்கணுமா குருவோட ஆசீர்வாதம், சொல்லிக்கிட்டே போகலாம் குரு பகவானை பத்தி. அப்படிப்பட்ட குரு பகவான் விருச்சிக ராசி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு எப்படி இருக்க போறதான் நம்ம பார்க்க போறோம். விருச்சிகம் இப்போ விருச்சிகத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்காருங்க குரு. உங்க ராசி அவர் பார்த்துட்டு இருக்காரு. ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் விருச்சிக ராசியை கடந்த ஒரு 10 மாசமா பார்த்துட்டு இருக்காரு. விருச்சிக ராசிக்கு குருவோட பார்வை கிடைச்சிட்டு தான் இருக்கு. கடந்த 10 மாசமா நிறைய பேர் கல்யாணம் ஆயிருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்தை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையில பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி உங்க லாபஸ்தானம் கன்னி, அதை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையை பார்த்துட்டு இருக்காரு. அதனால கடந்த 10 மாசமா குருவோட அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைச்சிட்டு தான் இருக்கு. லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால பணவரவு குறை இருக்காது. 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால தைரிய வீரஸ்தானம் வலுப்பெறும். அதே நேரத்தில் உங்க ராசியை அவர் பார்க்கறதுனால இன்னும் அது விசேஷம். குரு பார்க்கில் கோடி நன்மை, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார் இல்லையா, அர்த்தாஷ்டம சனி. இப்போ அவர் 5ஆம் இடத்துக்கு போறார். பூர்வ புண்ணியஸ்தானம். விருச்சிகத்துக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், அது மீனமா வரும். இப்ப அங்கதான் சனி பகவான் போறாரு. குரு பகவான் இந்த மே மாசம் விருச்சிக ராசிக்கு அஷ்டம குருவா மாற போறாருங்க. அஷ்டம குருன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு கஷ்டங்களை கொடுப்பாருன்னு. நிறைய பிரச்சனைகள் இது வரைக்கும் குருவால அனுகிரகம் பெற்ற நீங்க கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க. அதே நேரத்துல ஒன்னும் நீங்க பயப்பட தேவை கிடையாது. ஏன்னா செவ்வாய் பகவான் ஆசீர்வாதம் பெற்ற வீடு விருச்சிகம். அது மட்டுமல்ல, சர்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது உச்சபலம் பெற்ற வீடு விருச்சிகம். அதனால நீங்க அதை பத்தியெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். அஷ்டம குருவா இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தாங்கிக்கூடிய வலிமை உங்களுக்கு கிடைச்சிடும். விருச்சிக ராசிக்காரங்களாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வைராகியசாலிகள். ரொம்ப போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கை இருந்தாலும் அது தைரியமா வாழக்கூடிய தன்மையை கொண்டவங்க. மன உறுதி அதிகம்னா அது விருச்சிக ராசி தான். 12 ராசியிலே வேற எந்த, ஈவன் சிம்ம ராசியை விட விருச்சிக ராசி மன வலிமை மிக்க ராசி. அப்போ அந்த குரு பகவான் இப்போ மிதுன ராசிக்கு போறாரு ரிஷபத்துல இருந்து மே மாசம். அப்போ
விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய துலா ராசியை குரு பகவான் பார்க்கிறார் இல்லையா, அப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்துல குருவோட பார்வை பட போகுது. அப்ப என்ன ஆகும், 12ஆம் இடம் வலுப்பெறும். நிறைய உங்களுக்கு செலவுகள் நிறைய கொடுப்பாருங்க குரு. ஆனா எல்லாமே சுப செலவுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ கடகராசிக்கு 12ஆம் இடம், 12ஆம் இடத்துக்கு வராரு கடகராசி. ஆனா உங்க இடத்துக்கு 12ஆம் இடம் பார்வையே பார்க்கிறாரு. அதனால 12ஆம் இடத்துல குருவோட பார்வை படுறதுனால தப்பு கிடையாது. நல்ல சுப செலவுகளை கொடுப்பாரு. ஒரு ஆன்மீக பயணம் போறது, ஒரு கல்யாணம் பண்றது, வீடு கட்டுறது, இப்படி நல்ல விஷயங்களுக்கு தேவையான எல்லா விதமும் குரு பகவான் அருள் புரிவார். அதே நேரத்தில் உங்களுடைய 2ஆம் இடம் குடும்பம் தன வாக்கு ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறாரு. அதுவும் விசேஷம். அவர் வீடு அவரே பார்க்கிறாரு இல்லையா. உங்களுக்கு அடுத்த வீடு விருச்சிகத்துக்கு அடுத்த வீடு தனுசு, அது உங்களுக்கு 2ஆம் வீடு. அது என்ன, குடும்பம் தனம் வாக்கு ஸ்தானம். அதை குரு பகவான் பார்வைப்படுறதுனால குடும்பம் நல்லா சுபிக்ஷமா இருக்கும். குடும்பத்தில் இது வரைக்கும் பிரச்சனைகள் இருந்தா கூட எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். எந்த கஷ்டமும் அஷ்டம குருவா இருந்தாலுமே பார்வை நமக்கு மெயினா, வியூஸ் தான் மெயின். குருவோட பார்வை எங்கப்படுதோ அந்த இடம் பலம் பெறும். அப்ப குரு பார்க்கில் கோடி நன்மை சொல்ற மாதிரி 2ஆம் இடத்தை பார்க்கறதால பண வரவு வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி குடும்பத்திலையும் சுபிக்ஷம் இருக்கும். உங்களுடைய 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் கும்பம், அந்த இடத்த குரு பகவான் 9ஆம் பார்வையா பார்க்கிறாரு. அப்ப அம்மாவுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்களாம் பாத்தீங்கன்னா 4ஆம் இடம் கும்பம், சனி பகவானோட வீடு. அதனால அம்மாவுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கும். சொத்துக்கள் வாங்குறது, இடம் வாங்குறது, இப்படி நிறைய விஷயங்களுக்கு அனுகூலமா இருக்கும். தொழில் தொடங்குறதுக்கும் நல்ல ஒரு அனுகிரகமான தன்மை. அதே நேரத்துல உங்க ராசிக்கு பொதுவாகவே சனி பகவான் வந்து கொஞ்சம் ஆகாத இடம் சொல்லுவாங்க. ஏன்னா விருச்சிக ராசி சனி பகவான் பகை பெற்ற வீடு, மேஷத்துல நீச்சம் அடைகிற வீடு. செவ்வாய்க்கும் சனிக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள். ஆனா அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானை தன் வீட்டுல உச்சமடை வைக்கிறார் மகரத்துல சனி பகவான் இல்லையா. அப்போ விருச்சிக ராசிக்கு இப்ப சனி பகவான் வந்து ரிஷபத்தை பார்க்கறதுனால 7ஆம் இடத்துல சனியோட பார்வை விழுது விருச்சிகத்துக்கு. அதே நேரம் விருச்சிகத்துக்கு 11ஆம் இடம் கன்னிய லாபஸ்தானம் இல்லையா, அதை வந்து சனி பகவான் பார்க்க போறார் தன்னுடைய 7ஆம் பார்வையா. விருச்சிகத்துக்கு 2ஆம் இடம் குடும்பத்தன வாசத்தை சனி பகவானும் பார்க்கிறார், குரு பகவானும் பார்க்கிறார். குரு 7ஆம் பார்வை, சனி 10ஆம் பார்வையா எதை தனுசை பார்க்கிறார். அது விருச்சிகத்துக்கு 2ஆம் இடம். அப்ப 2ஆம் இடம் சனி பகவான் பார்வை பட்டாலும் பயப்பட தேவையில்லை. குரு பார்வை இருந்தால அது மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவார். அதே நேரத்தில் கடந்த ஒரு 1.5 வருஷமா கேது பகவான் உங்களுக்கு உட்கார்ந்துருக்காரு. எங்க உட்கார்ந்துருக்காரு, கண்ணில உட்கார்ந்துருக்காரு. அது உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல கேது உட்கார்ந்து உங்களுக்கு வருமானமே அந்த அளவுக்கு இருந்திருக்காதுங்க. குருவோட ரிஷபத்துல குரு உங்களை பார்த்தாலுமே, அதே நேரத்தில் ரிஷபத்துல குரு வந்து கண்ணியை பார்க்கிறாரு. கடந்த 10 மாசமா கண்ணியை பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே கேது வேற அங்க இருக்கிறதுனால வருமானங்கள் வந்தால் செலவு நிறைய ஆகும். தேவையில்லாத செலவு, மருத்துவ செலவு, ஒரு பிரயாணம் போறது, மற்றவங்களுக்கு யாருக்காவது பணம் கொடுத்து போய் மாட்டிக்கிறது, தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் சிக்கிறது, இப்படி நிறைய விஷயத்த நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இப்ப ராகு உட்கார்ந்துருக்காரு. கடந்த 1.5 வருஷமா லாபஸ்தானத்துல கேது உட்காந்து என்ன பண்ண முடியும் உங்களால? உங்க இடத்துக்கு அவங்க 2 பேரும் உச்சமற்ற கிரகம் தான், இருந்தாலும் பிரயோஜனம் இல்லையே. 2 பேரும் இருக்கிற இடம் வேற வேற இடத்துல போய் உட்காந்துட்டாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? ராகு கேது பாதிப்புகள் அதிகமா இருந்திருக்கும் விருச்சிக ராசி. குரு பகவானுடைய பார்வை தான் உங்களை காப்பாத்திட்டு இருக்கு கடந்த 10 மாசமா. அதனால விருச்சிக ராசி வந்து குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. அர்த்தாஷ்டம சனி ரிலீஸ் ஆயிட்டு 5ஆம் இடத்துக்கு போறதுனால சனி பகவானுடைய பாதிப்புகள் பெருசா இருக்காது. அதே நேரத்துல 11ஆம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு கேது போறாரு. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு ராகு வர போறாரு. அதனால தொழில் ஸ்தானத்துல கேது உட்காரும் போது தொழில நிறைய எப்படி சொல்றது, நெகட்டிவ் நிறைய கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுப்பாருங்க கேது. கேது வந்து எப்படின்னா ஒரு தெய்வ சக்தி பொருந்திய ஒரு கிரகம். பாம்போட ஒரு பாம்பை 2ஆ கட் பண்ணா தலை உடம்பு இல்லையா, அந்த தலைபாகம் தான் கேது. கேது தசை 7 வருஷம், அதாவது சுக்கிர தசைக்கு முன்னாடி கேது தசை. கேது தசை ஒருத்தர் கடற்கரானவே லைஃப்ல அவன் பெரிய ஆள். நீங்க இப்ப 10ஆம் இடத்துல கேது வர்றதுனால உங்களுக்கு தொழில கொஞ்சம் ரொம்ப பாதிப்புகள்லாம் இருக்கும். விருச்சிகத்துக்கு வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் கெட்ட பேர் வரும். உத்தியோகம் பண்ற இடத்துலயும்
எதிர்பார்த்த வளர்ச்சி இருக்காது, தொழிலையும் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகணும். அதே நேரத்தில் குரு பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கணும். அப்படின்னா குரு பகவான் பார்வைப்பட்டு நமக்கு பணம் கிடைக்கும், அந்த பணம் நிலைச்சு நிற்கணும். ஒரு சொத்துக்கள் வாங்கணும்னா நமக்கு பணம் சேர்க்கணும் இல்லையா? இல்லை லோன் எடுக்கிறோம்னா அது கட்டுறதுக்கு இஎம்ஐக்கா பணம் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே போகலாம். அப்போ தொழிலோட நல்லா இருந்தால் மற்றவங்க நல்லா இருக்க முடியும். 10ஆம் இடத்துல கேது வர்றதுனால நீங்க விநாயகர் பெருமானை வழிபடுங்க. விநாயகர் பெருமானை நீங்க எந்த அளவுக்கு வழிபடுறீங்களோ அந்த அளவு கேதுவோட அனுகிரகம் கிடைக்கும், குருவோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். சொல்லிக்கிட்டே போலாம். இப்ப விருச்சிக ராசிக்கு குருவால பெரிய பாதிப்பு கிடையாது. 10ஆம் இடத்துல வர போற கேதுவால தான் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும். அதனால குரு பார்க்கில் கோடி நன்மைன்ற மாதிரி உங்க விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு, உங்க குடும்ப தன வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு, உங்க 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை குரு பகவான். இந்த 3 இடமும் புனிதம் பெறும். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. குரு ஓஹோன்னு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா வச்சுப்பாரு உங்களை. ஏன்னா பொதுவாகவே செவ்வாய்க்கும் குருவுக்கும் நல்ல காம்பினேஷன் தான். குரு எல்லாருக்கிட்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற கிரகம். அதனால நம்ம அடுத்து அந்த கேது பகவானை பத்தி ராகு கேது பயிற்சி வீடியோல பார்க்கலாம். நீங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருமே முருகப்பெருமான அனுகிரகம் பெற்றவங்க நீங்க. அதே நேரத்துல கார்த்திகை மாசம்ன்றதான் விருச்சிக மாசம் சொல்லுவோம். கார்த்திகை மாசம் உங்களுக்கு தெரியும், ஐயப்பனுக்கு உகந்த மாசம், கார்த்திகை தீபம் வர மாசம், அண்ணாமலையார் திருவண்ணாமலை தீபம். அதனால நீங்க முடிஞ்ச அளவு இந்த விருச்சிக ராசிக்காரங்கெல்லாம் பௌர்ணமி கிரிவலம் போக ஒரு நல்ல ஒரு அனுகிரகமா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பௌர்ணமி கிரிவலம் போங்க. திருவண்ணாமலை கிரிவலம் நான் சொல்லலை, யார் யார் எங்க இருக்கோ உங்க ஊருக்கிட்டே எங்க நேர் போயிருக்கோம், எல்லா இடத்துமே கிரிவலம் போறாங்க. எல்லா கோயிலுமே கிரிவலம். அந்த ஊர்ல மலை இல்லையா, கோவில் சிவன் கோயில் கண்டிப்பா இருக்கும். அந்த கோவிலுக்காவது நீங்க போயிட்டு வாங்க. பௌர்ணமி அன்னைக்கு சிவன் கோயிலை சுத்திட்டு வாங்க. அதே நேரத்துல நேரம் கிடைக்கும் போது திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, முருகப்பெருமான தரிசனம் பண்ணுங்க. அங்க குரு பகவானும் இருக்காரு, செவ்வாயும் இருக்காரு. குரு 2 விதமா இருக்காரு அங்க. முருகப்பெருமான் குருவாவும் காட்சி தராரு, செவ்வாய் பகவானும் காட்சி தராரு. அப்ப நம்ம விருச்சிக ராசிக்கு யாரு? செவ்வாய். வரப்போற பயிற்சி என்ன? குரு பயிற்சி. அதனால திருச்செந்தூர் போறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அங்க கடலை பார்த்துருக்காரு இல்லையா, தேவர்களை சூரசம்ஹாரம் பண்ணாரு. குருவா இருந்து தேவர்களுக்கு குருவா இருந்து சூரசம்ஹாரம் பண்ணாரு. அதே மாதிரி செவ்வாய் பகவான் அனுகிரகமூர்த்தியே முருகப்பெருமான் தான். வைத்தீஸ்வரன் கோயில் தான் க்ஷேத்திரம், உங்களுக்கு தெரியும். விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருமே முடிஞ்ச அளவு திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை அமையும். உங்க எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி நல்ல விதமாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை மனதார பிரார்த்திக்கிறேன். எம்பெருமானின் ஆசீர்வாதித்தாலும் முருகப்பெருமானின் கிருபா கடாட்சத்தாலும் விருச்சிக ராசிக்காரங்க என்னைக்குமே அழியா புகழோடு சீரும் சிறப்போடு செல்வ செழிப்போடு குடும்ப க்ஷேமார்த்தத்தோடு வாழ இறைவன் அருள் புரியட்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சரவண பவாய, ஓம் சரவண பவாய, ஓம் சரவண பவாய, நமோ நமஹ.